இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அண்ணன் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. சொன்னல என் அண்ணனுக்கும் ஒரு புது லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னு அத பத்தி பேசிட்டு இருந்தோம். அத பத்தியா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவர் விஷயம் பேசிட்டு இருந்தா நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு லவ் ஸ்டோரினாலே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். ஓ அதுக்கு தானா நம்ம லவ் ஸ்டோரி இவ்ளோ சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றீங்க? என்ன? ஒண்ணும் இல்ல, எதையும் நீ தெளிவா சொல்லவும் மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்ட. உங்களோட அந்த புரியாத பேச்செல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு உங்க அண்ணனோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க. ஓ அப்படின்னா என் அண்ணன் லவ் ஸ்டோரி மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சா? ஐயோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, டென்ஷன். நான் தான் சொன்னேன்ல லவ் ஸ்டோரினாலே எனக்கு டென்ஷன். எனக்கு புரிஞ்சிருச்சு பூமி, நீ டென்ஷனே ஆகாத. அந்த பொண்ணு எங்க அண்ணனை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது, ஆனா வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லலையா. அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான கொடுத்துட்டேன். என்னது? அதான் அடுத்த வாட்டி அந்த பொண்ணு நேர்ல பாக்கும்போது நெருக்கமா போய் அவளுக்கு முத்தம் கொடுக்க சொல்லிட்டேன். ஏய் உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இந்த மாதிரி ஐடியால யாராவது கொடுப்பாங்களா? கூல், லவ் ஸ்டோரியை கேட்கும்போது நீ டென்ஷன் ஆவன்னு எனக்கு தெரியும் பூமி. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ரிலாக்ஸ் ஆகு. முத்தம் கொடுக்க சொன்னது உனக்கு இல்ல, என் அண்ணனை லவ் பண்ற அந்த பொண்ணுக்கு. அண்ணன் முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம வெக்கப்பட்டு இருந்தானா அவள லவ் பண்ற மாதிரி தானே. இந்த மாதிரி பிரில்லியன்ட் ஐடியா கொடுக்கணும்னா அறிவு அதிகமா இருக்கணும்ல. நீ என்னடானா மூளை குழம்பிடுச்சான்னு கேக்குற? எனக்கு புரிஞ்சிடுச்சு, என் மேல இருக்கிற உரிமையில நீ அப்படி சொல்ற. சரி, நீ இப்படி டென்ஷன் ஆகுறதுனால முத்த சீனி எதுவும் நடக்காம நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். என்ன? அதான் நம்ம கதையில சொல்றேன். நான் வரேன், பை, அப்புறம் பாப்போம். ஐயோ சரி, ஏன்டா தேவையில்லாத ஐடியாவெல்லாம் கொடுத்து என் வாழ்க்கையில விளையாடுற? சரி, இப்போ இந்த பொண்ணு உங்க கூட தானே இருக்கா? ஆமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எப்படி கொல்ல போற? நான் ப்ரொஃபஷனல் ஷூட்டர் மேடம். அம்மாடியோ. ரொம்ப உயரமான மரத்துல ஏறி ஷூட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவேன். நோ 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 நோ, நீ ஓடி போறதுக்குள்ள உன்னை பிடிக்கிற ஃபைட்டரும் இங்க தான் இருக்கான். அவன் உன்னை பிடிச்சிட்டான், எனக்கு தான் ரிஸ்க். நான் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து இவளை பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கிற என் காருக்கு அனுப்புறேன். அங்க இருந்து நீ இவளை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போய் கொன்னுடு. கிட்னாப் பண்ண சொல்றீங்க? இதுதான் ரொம்ப ரிஸ்க் மேடம். அதுக்கு நான் மட்டும் பத்தாது, என் கூட்டாளிங்க இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிறேன். யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகே மேடம், ஐ வில் வெயிட் அட் கார் பார்க்கிங். ஓகே தம்பி, ஒரு நிமிஷம், உங்களுக்கு இங்கிலீஷும் வருமா? இங்க பாருங்க கிழவி மேடம், வெளி தோற்றத்தை பார்த்து எந்த மனுஷனையும் எடப்படாதீங்க. நான் ஷூட்டிங்ல PhD பண்ணியிருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பார்ட் டைம் ஜாப்பா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே போப்பா தம்பி போ. ஐயா அபூர்வா, நான் இன்னும் நிறைய அப்டேட் ஆகணும் போல இருக்கே. அதெல்லாம் அப்புறம் ஆகலாம், நீ முதல்ல வா. எவ்வளவு சொன்னாலும் உன் புத்தி மாறாதுல. மாட்டுக்கு ஒரு சூடு, மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கூட நீ தகுதியே இல்லை. ஏன்னா நீ மனுஷனே இல்லன்றதுனால மானோ ஈனோ ரோஷம் எதுவுமே உனக்கு கிடையாது. என்ன எங்க அம்மா கூட பழையபடி நெருக்கமாகலான்னு முயற்சி பண்றியா? நான் உன்னை என்னுடைய அப்பனா என்னைக்குமே பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். எதிரியா பார்க்கிற நிலைமையை கொண்டு வந்துடாத மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத். எங்க அம்மா சுமங்கலியா இல்லனாலும் பரவாயில்லன்ற நிலைமைக்கு தயவு செஞ்சு அவங்கள கொண்டு வந்து விட்டுறாத. மைண்ட் இட்.
என்னாச்சு என்னாச்சு மாப்பிள்ள? இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒன்னும் ஆகல. ஏதோ உண்மையிலேயே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகுற. என்னம்மா இப்படி பேசுற? என்னாச்சுப்பா? என் அத்தையும் மாமாவும் என்னை இப்ப இங்க அனுப்பியிருக்காங்கன்னா என்னை எப்படி அனுப்புனாங்கன்ற டவுட் வரல உனக்கு? அட்லீஸ்ட் நாங்க எப்படி வந்தோம்னாவது கேட்டியா? நீங்க வந்த சந்தோஷத்துல அத நான் மறந்துட்டேம்மா. ஆமா, எப்படி வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு கை எரியலன்னு கவர் பண்ணிக்கிட்டாருல்ல, ஆமா. அவங்க இங்க அனுப்பலன்னு நான் வீட்ல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என் கை எரிஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அவங்க கிட்ட போய் சொல்லி தெரியாதனமா இவர் கைய சுட்டுக்கிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க வரதட்சணை கொடுக்காததுக்கு டெய்லி நாங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சாரி இந்து. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அன்னிக்கிட்ட போய் வேணா நான் பேசுறேன். கண்டிப்பா உனக்கான வரதட்சணையை கொடுக்க சொல்லி நான் அன்னிக்கிட்ட சொல்லிடுறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத இந்து. மாப்பிள்ள, நீங்க சின்னவரா இருந்தாலும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னத்த இப்படி பேசுறீங்க? ஒரு புருஷனா இது என்னோட கடமை. உங்களோட பொண்ண கண்ணுக்கு இமையா நான் பாத்துப்பேன். இவளை நினைச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்துவுக்கு ஒரு நல்ல பையன் புருஷனா கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஸ்ரீராமச்சந்திரனே புருஷனா கிடைச்சிருக்காரு. தேங்க்ஸ் மாப்பிள்ள. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. இத பாருங்க அத்த, எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம்? இது என்னோட கடமை அத்த. பாருங்க, எல்லாரும் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்க கவலைப்பட்டு எங்களையும் கவலைப்பட வச்சு அப்புறம் இங்க இருக்கிற சந்தோஷமான நிகழ்வை சோகமாக்கிடாதீங்க அத்த. இப்ப என்ன, நாம தான் எப்படியும் இங்க வந்துட்டோம்ல. முதல்ல அந்த விஷயத்த மறந்துட்டு நாம இங்க ஹாப்பியா இருக்கலாம். சரிதானே? வாங்க அத்த, நம்ம போலாம். பாய். வாமா. அங்க பாத்தியா சித்தி, நம்ம இவ்ளோ பெரிய ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஆனா இவங்க வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி. பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமால, வந்தவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா அது கூட கிடையாது. எதுக்கு வந்தாங்களோ? உன் பொண்ணுகிட்ட இருந்து முத்தத்தையும் ஹக்கையும் சைடு கேப்ல இருந்து வாங்கிக்கிட்டே இருக்காண்டி. அத உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆனா உன் முன்னாடி என்னவோ ஒண்ணும் தெரியாத அப்பாவை மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது? என்ன சித்தி எதுவும் பேசாம இருக்க? அது கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருந்ததுமா. அத உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அதை சொல்லு. அவங்க ஏதோ டல்லா இருக்காங்கல்ல?